ओम ஓம் शांति। சாந்தி. अव्यक्ति परिवार அவ்யக்தி में பரிவார்க்கு आपका உங்களை स्वागत है। வரவேற்கிறோம். आज है दिन இன்னைக்கு 7। நாள் 7. अपनी शक्तिशाली மனதின் मनसा சக்தி द्वारा மூலம் सकाश சகாஷ் देने அளிக்கும் की சேவை सेवा करो। செய்யுங்கள். இன்றைய आज का தலைப்பு विषय है देने में பெறுவது करना है। கொடுப்பதில் அடங்கியுள்ளது. अव्यक्त इशारे। அவ்யக்திஷாரே, अभी आप वरिष्ठ இப்பொழுது குழந்தைகளாகிய शक्तिशाली நீங்கள் உங்களது संकल्प द्वारा மென்மையான சக்திசாலி सकाश दो। எண்ணங்கள் மூலமாக சகாஷ் कमजोरों को கொடுங்கள். बल दो। अपने பலவீனமானவர்களுக்கு பலம் पुरुषार्थ का கொடுங்கள். समय உங்களது दूसरों को முயற்சி सहयोग நேரத்தை देने में மற்றவங்களுக்கு लगाओ। சகயோகம், दूसरों को ஒத்துழைப்பு सहयोग கொடுப்பதில் देना ஈடுபடுங்கள். अर्थात अपना மற்றவர்களுக்கு जमा करना। சகயோகம் கொடுப்பது என்றால் अभी தங்களுக்காகவே ऐसी சேமிப்பு लहर செய்வது फैलाओ। सॉल्वेशन கொள்வதாகும். लेना नहीं இப்போது है, நீங்கள் சக்தியை सल्वेशन देना है। எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் देने சக்தியை में लेना समाया கொடுக்கின்ற हुआ है। அலை अभी हम பரவ ध्यान से செய்யுங்கள். सुनेंगे। கொடுப்பதில் பெறுவது அடங்கியுள்ளது. இப்ப நம்ம மோனி தீதிவிடம் கேட்கலாம். ओम शांति। ஓம் சாந்தி. बाबा ने जो भी खजाने பாபா हमें दिए हैं எவ்வளவு ஒரு பொக்கிஷம் நமக்கு கொடுத்திருக்காரு. अखुट हैं और ऐसे அவ்வளவு खजाने பொக்கிஷம் हैं जो நமக்கு देने கொடுத்திருக்காங்க. से ஆனா बढ़ते அந்த हैं। பொக்கிஷம் நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அதிகரிக்கும். ज्ञान का खजाना है, ஞானத்தின் பொக்கிஷம், प्रेम का खजाना है, அன்பின் शक्तियों के பொக்கிஷம், खजाने हैं। சக்தியின் பொக்கிஷம். இது எல்லாமே கடவுள் கிட்ட இருந்து நமக்கு बाबा கிடைச்சிருக்கு. चाहते हैं कि பாபா हम इनको பாபாக்கு என்ன வேணும் दूसरों அப்படின்னா को நம்ம सहयोग दें நம்ம इनके द्वारा। மத்தவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். जितने जितने हमारे எத்தனை अंदर அளவுக்கு ये நமக்குள்ள खजाने का स्वरूप हम होंगे அந்த பொக்கிஷங்களோட ஸ்வரூபத்தை நம்ம உருவாக்குறோமோ, तो हमारी वाणी में, हमारी நம்மளோட दृष्टि में வார்த்தைகள்ல, நம்மளோட वो शक्ति பார்வையில, होगी। நம்மளோட அந்த 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 சக்தியை மத்தவங்க அத आज அனுபவம் तो मुझे செய்யணும். संकल्प की இன்னைக்கு सिद्धि पर भी எனக்கு विचार आ रहा था எண்ணங்கள் வந்துட்டு இருந்தது. நான் எண்ணங்கள் பார்த்துட்டு இருந்தேன். कि அதாவது अपने संकल्पों में हम என்னோட எண்ணங்கள்ல நான் इतनी எப்பொழுதும் पवित्रता, தூய்மையை கொண்டு வரணும். सहयोग की भावना, மத்தவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிற அந்த பாவனை, सेवा की எண்ணங்கள்ல भावना, இருக்கணும். कल्याण की சேவையை भावना, கொடுப்பது, அது எல்லாமே அந்த जितनी जितनी மத்தவங்களுக்கு கொடுக்க हमारे வேண்டிய அந்த संकल्पों में பாவனை भावनाएं எனக்குள்ள, होंगी அந்த மாதிரி எண்ணங்கள் எனக்குள்ள இருக்கும்போது, उतना ही हम அந்த அளவுக்கு किसी என்னோட के बारे में भी सोचेंगे அத பத்தியே तो நம்ம उसको நினைக்க सहयोग ஆரம்பிச்சிருவோம். मिलेगा। ओके, அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அந்த हमारी ஒத்துழைப்பு वाणी के கிடைச்சிரும். द्वारा என்னோட दिल से बल வார்த்தைகள் मिलेगा, மூலியமாக हिम्मत மத்தவங்களுக்கு मिलेगी। மத்தவங்களுக்கு தைரியம் கிடைக்கும், மத்தவங்களுக்கு அந்த तो ஒத்துழைப்பு इसलिए கிடைக்கணும். அதனால நம்ம कहा, पहले मानते थे, कहते भी है ना, गिव एंड அதாவது टेक, இதுல ஒரு சொல் கூட இருக்கு. அதாவது பெறுவது देने மூலம் से मिलता है। அதாவது நம்ம கொடுப்பது மூலம் பெறுவது அடங்கியுள்ளது. क्योंकि जब हम सहयोग நம்ம देंगे तो எந்த அளவுக்கு நம்ம दूसरे की கொடுக்குறோமோ भावना அந்த भी அளவுக்கு நமக்கும் கிடைக்குது. हमारे प्रति நம்மளோட देने की होगी। நம்மளோட அதாவது சேமிப்பு நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் ये இருக்குது. सब बाबा இது எல்லாமே பாபा सूक्ष्म तो कह ही रहे हैं, சூக்ஷ்ம விஷயத்திலயும் पर कई சொல்லிக்கொண்டே बार இருக்கிறாரு. समय का सहयोग ஆனா होता நாள் है, முழுவதும் நேரம் எப்படி போகுது, किसी भी நம்ம कर्म நேரத்தை का எப்படி सहयोग கடக்கிறோம். होता है। அதாவது எந்த மாதிரி ஒரு சேவையா இருந்தாலும் சரி, கர்ம சேவையா இருந்தாலும் சரி, நம்ம इसलिए बाबा हमेशा कहते हैं ना, योगी பாபா सहयोगी, எப்பொழுதும் சொல்லிட்டே இருக்காரு, யோகி சயோகி அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அதாவது योगी நம்ம सहयोगी, யோகி சகயோகி அப்படின்னு सहज சொல்லிட்டு योगी। இருப்பாரு. அதாவது அப்பதான் मुझे ये बहुत சுலபமான अच्छा लगता है। யோகியாக இருக்க முடியும்னு பாபா சொல்லிட்டே अगर இருக்காரு. हम இது ரொம்ப सहयोगी அற்புதமான होके விஷயம். रहते நம்ம हैं तो योग हमारा सहज ஒத்துழைப்பாக हो जाता है। இருக்கும்போது, ஏன்னா நம்ம யோகத்துல இருந்து ஒத்துழைப்பாக இருக்கும்போது சுலபமாக யோகியாக மாற முடியுது. அதான் तो யோகி इसलिए बाबा कह சகயோகி रहे हैं कि இதனாலதான் देने में பாபா ही சொல்றோம். लेना है। அதாவது நம்ம सकाश का குடிப்பதன் मार्क्स बोल மூலம் रहे हैं ना। பெறுவது அடங்கி உள்ளது. तो அந்த बाबा மாதிரி ने ये कहा சகாஷ் था நம்ம ना, கொடுக்கணும். सहयोग அவங்க सकाश का சொல்றாங்க, भी सहयोग है। நம்ம சகாஷ் अभी கொடுக்கறது आप சயோ बच्चे ஒத்துழைப்பா மாதிரி சொல்லப்படுகிறது. அதாவது பாபா என்ன சொல்றாங்கன்னா, अपने இப்பொழுது श्रेष्ठ குழந்தைகளாகிய शक्तिशाली நீங்கள் संकल्प உங்களது के द्वारा இன்மையான सकाश சக்திசாலி करो। எண்ணங்கள் சகாஷ் கொடுங்கள். वाइब्रेशंस ऐसी हो, அதாவது அதிர்வலைகள், எண்ணங்கள், तो அது बाबा कहते हैं ना, மூலியமாக மத்தவங்களுக்கு वातावरण சகாஷ் बनाए। கொடுங்க. अதாவது பாபா சொல்றாங்க, நம்ம வாயு மண்டலத்தை உருவாக்கணும்னு பாபா சொல்லியிருக்காங்க இல்லையா? आज मैं எப்படி ये भी உருவாக்க सोच रही முடியும்? थी कि நம்மளோட अगर हम எண்ணங்கள் ये सब மூலியமாக. करें
हमारे अपने पुरुषार्थ के द्वारा நம்மளோட சொந்த முயற்சி तो दूसरे में மூலியமாக भी परिवर्तन आने की மத்தவங்களுக்கும் அந்த संभावना है, மாற்றம் உருவாகும், மாற்றம் வரும் இல்லையா? அதனால क्योंकि நம்ம हमारे द्वारा जो ஏன்னா वाइब्रेशंस होंगे நம்மளோட அதிர்வலைகள் நமக்கிட்ட இருந்து வர அந்த அதிர்வலைகள் उसका जो மத்தவங்களுக்கு वातावरण होगा அது ஒரு வாயுமண்டலத்தை உருவாக்குது. आप खुश रहते हैं, सदा खुश நம்ம रहो மகிழ்ச்சியாக இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த வாயுமண்டலம் மகிழ்ச்சியாக இருக்கும். तो वातावरण में खुशी फैलेगी। அந்த அந்த நம்ம அந்த மகிழ்ச்சியாக இருக்கும்போது அந்த மகிழ்ச்சி வாயுமண்டலத்துல क्योंकि அந்த ये चीजें அதிர்வலைகள் கிடைக்கும். वातावरण बनाती हैं तो दूसरे पर प्रभाव पड़ेगा। சோ நான் तो வாயுமண்டலத்துல हम நான் என்ன अपने ऊपर ये விடுறேனோ அது चैलेंज लें மத்தவங்களுக்கு அது பாதிப்பாக कि मुझे அமையும். ऐसा पुरुषार्थ करना சோ है जो मेरे अंदर से என்ன உங்களை நீங்களே சேலஞ்ச் பண்ணிக்கோங்க. என்னோட ऐसा சொந்த वातावरण முயற்சினால बनाना है மத்தவங்களுக்கு எந்த कि மாதிரி बुद्धि வாயுமண்டலத்தை बढ़े நான் உருவாக்கணும், அந்த विश्व வாயுமண்டலத்தை உருவாக்குறதுனால மத்தவங்களுக்கு அது ஒத்துழைப்பாக மாறணும். அந்த ये சேலஞ்சை நீங்க கொண்டு ड्रामानुसार வரணும். समय ராமாக்கு ऐसा आता है அடிப்படையில நேரத்துக்கு ஏத்தாவாறு இது ரொம்ப जिसमें हमें முக்கியமான लगन से ये பயிற்சி. पुरुषार्थ करने का இந்த முயற்சி एक ரொம்ப अच्छा अवसर முக்கியம். मिलता है। இந்த முயற்சி तो பண்ணும்போது बाबा कह रहे हैं மத்தவங்களுக்கும் ना ஒத்துழைப்பு जैसे கிடைக்குது, நமக்கும் சேமிப்பாக कि அமையுது. अभी சோ आप பாபா என்ன बच्चे சொல்றாங்க, अपने श्रेष्ठ शक्तिशाली இப்பொழுது குழந்தைகள் ஆகிய संकल्प के நீங்கள் द्वारा உங்களது प्रकाश दो, மென்மையான சக்திசாலி எண்ணங்கள் மூலமாக பிரகாஷ் कमजोरों கொடுங்கள். को बल दो, பலவீனம் ஆனவர்களுக்கு பலம் கொடுங்கள். अपने पुरुषार्थ का உங்களது समय முயற்சியின் दूसरों நேரத்தை को सहयोग देने में மற்றவர்களுக்கு लगाओ। சகயோகம் ஒத்துழைப்பு கொடுப்பதில் ஈடுபடுங்கள். जनवरी मास पे बस यही करना है, ஜனவரி மாசத்துல இதுதான் நமக்கு ரொம்ப दूसरों முக்கியமான को மாசம். सहयोग देना, அதாவது மத்தவங்களுக்கு உங்களது முயற்சி अपना நேரத்தை जमा करना है। மற்றவர்களுக்கு சகயோகம், அதாவது ஒத்துழைப்பு हमको ये கொடுப்பது याद रहना என்றால் चाहिए जो कुछ தங்களுக்காகவே भी मैं சேமிப்பு करती हूँ செய்வது. उसका अकाउंट तो बाबा के पास है ना। அதாவது நம்மள யாரு சகாஷ் கொடுக்குறாங்க, யாரு மத்தவங்க मेरे சேவை जीवन கொடுக்குறாங்களோ की அவங்களோட அக்கௌண்ட் जिम्मेवारी பாபா கிட்ட இருக்கு இல்லையா? भाग दौड़ किसके हाथ में है? அது बाबा के। யாரு கையில இருக்கு? பாபா கையில இருக்கு. हमने तो कहा भी क्या क्या, आप लोग कहानी सुन रहे होंगे। एक बाबा, நீங்க एவ்வளவு கதைகள்லாம் கேட்டிருக்கீங்க. बाबा அஹ் ही हमारा सहारा है, बाबा ही हमारी பாபா என்னோட प्रकृति, உலகம், बाबा பாபா ही தான் सब என்னோட कुछ। உலகம், பாபா தான் எல்லாமே எனக்கு. तो एक बेडरूम अपार्टमेंट टूटा ஒரு फूटा उससे பெட்ரூம் पीस विलेज அபார்ட்மெண்ட்ல तक நான் हम இருந்தேன். पहुंचे। ஒரு பெட்ரூம் அபார்ட்மெண்ட்ல ஆரம்பிச்சது இப்ப பீஸ் வில்லேஜ் வரைக்கும் तो நம்ம एक दो உருவாக்கி लोग थे வச்சிருக்கோம். वो சோ विश्वास नहीं करते थे, इस विलेज में आके कहते हैं मुझे मानना पड़ेगा कि आपके साथ भगवान है। இப்ப எங்களுக்கு புரியுது. முன்னாடி ஆரம்பத்துல सभी अपने எங்களுக்கு இதுல जीवन நம்பிக்கை में இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப मेरी பீஸ் भाग வில்லேஜ दौड़ பார்த்துட்டு का எல்லாரும் என்ன बच्चा, சொன்னாங்க, பாபா உங்க கூட இருக்கிறாங்கன்னு எனக்கு இப்ப बाबा ही புரியுது मेरा, அப்படின்றாங்க. बाबा சோ की கடவுள் सेवा में है ना। பாபா என் கூட तो इसलिए இருக்காரு, अपने பாபாவோட சேவை पुरुषार्थ எனக்கு का இருக்கு. समय அதனால दूसरों நம்மளோட को முயற்சி सहयोग देने में மூலியமாக लगाओ। மத்தவங்களுக்கு ஒத்துழைப்பு दूसरों கொடுக்கணும். को அது सहयोग देना अर्थात மத்தவங்களுக்கு अपना சகயோகம் जमा கொடுப்பது करना है। என்னோட, அதாவது தங்களுக்காகவே சேமிப்பு अभी ऐसी செய்வது लहर फैलाओ ஆகும். இப்பொழுது நீங்கள் कि சக்தியை सैल्वेशन लेना नहीं है, எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் सैल्वेशन देना சக்தியை है। கொடுக்கின்ற அலை देने பரவ से लेना, செய்யுங்கள். देने में लेना சோ समाना நம்ம होगा, கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா है ना। நமக்கு கிடைச்சிரும். சோ நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அது நமக்கு கிடைச்சிரும். ये तो கொடுப்பதில் अनुभव होता ही है பெறுவது ना, किसी அடங்கியுள்ளது. भी आत्मा को अगर हम दिल சோ से எந்த ஒரு सेवा करते ஆத்மாக்கும் हैं நம்ம மனதில இருந்து நம்ம சேவை பண்றோம் அப்படின்னா, तो हमें उसी समय சோ फीलिंग आती है ना, அந்த டைம்லயே நமக்கு अपने அந்த को ही உணர்வு வரும் भरपूरता இல்லையா? ஒரு मिलती है நல்ல उसी உணர்வு, समय। நம்ம நல்லது பண்ணிருக்கோம் அப்படிங்கிற அந்த तो உணர்வு यही कि நமக்கு ஃபீல் भविष्य ஆகும். में मिलेगा சோ வாழ்க்கையில எதிர்காலத்துல கிடைக்கிறது இல்லாம जो भी இப்ப जिस கூட நம்ம आत्मा அதை को हमसे அனுபவம் செய்ய प्राप्त முடியாது. होता है எந்த ஒரு ஆத்மாக்கு எந்த ஒரு அனுபவம் கொடுக்குறோமோ तो அது நமக்கு आपको கிடைக்குது. उसका रिटर्न तो उसी அந்த समय मिलेगा। அதோட பதில் அதாவது அதோட ரிட்டர்ன் உடனே அந்த अपना டைமே खाता நமக்கு जमा होता கிடைச்சிடும். है, अपना अभ्यास சோ बढ़ता है, आदत आदत बन जाती है। உங்களோட சேமிப்பு அதிகமாகும். உங்களோட ஆஹ் நம்ம एक எந்த हाथ அளவுக்கு से நம்ம कुछ கொடுக்குறோமோ அந்த उठाते हैं, அளவுக்கு भारी நமக்கும் होता है तो அதிகமாக दूसरा ஆகும். अपने आप उठ जाता है ना। ऐसे अपनी भावनाएं, सहयोग की அந்த மாதிரி भावना உங்களோட ஒத்துழைப்பு கொடுக்கும் பாவனை நீங்க देना வைத்துக் ही கொள்ளுங்கள். लेना है। எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் ये அப்படின்னு बाबा அர்த்தம். इसलिए हमको सुनाते हैं பாபா இது कि எதுக்கு நமக்கு एक्सपेरिमेंट சொல்றாங்க करो அப்படின்னா, कम से எக்ஸ்பெரிமெண்ட் कम பண்ணி 24 பாருங்க. घंटे। எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க, இது எப்படி வேலை செய்யுதுன்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்குறதுக்காக பாபா நமக்கு சொல்லியிருக்காங்க. तो वाइब्रेशंस और सकाश அதிர்வலைகள், சகாஷ் ज्यादा यूज करना है हमको। நிறைய பயன்படுத்தி கொள்ள வேண்டும், நிறைய பண்ணணும். थोड़ा ही संकल्प
कुछ भी चलता है, कोई अच्छा कर दो उसको। ஏதாவது ஒரு எண்ணம் வருதுன்னா உடனே ये வந்து तो அவங்களுக்கு बहुत நல்லது अच्छा है, பண்ணணும் அப்படின்னு உடனே நல்லது பண்ணிருங்க. उसको श्रेष्ठ बना दो। இவங்கள வந்து ரொம்ப इस உயர்ந்ததுல तीव्र உயர்ந்ததாக गति के உருவாக்கணும். पुरुषार्थ का ரொம்ப முயற்சி वातावरण அவங்களுக்கு बहुत अच्छा பண்றதுக்கு बने। நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு बाबा तो வாயுமண்டலத்தை साक्षियों உருவாக்குங்க. के ऊपर से देखते ही हैं, பாபா வந்து சாட்சியாக இருந்து और மேல இருந்து मदद भी பார்த்து கொண்டே करते हैं। இருக்காரு. करना तो मुझे होगा। एक कदम बढ़ाओ, बाबा 10 कदम आगे ஒரு கை बढ़ाएंगे। நீங்க उसका வச்சீங்க अनुभव அப்படின்னா भी பாபா करना வந்து करना है। 10 மடங்கு நமக்கு உதவி செய்வாரு. ठीक ஒரு है, மடங்கு நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணோம்னா பாபா கிட்ட இருந்து 10 மடங்கு உதவி நமக்கு கிடைக்கும். अव्यक्त मुरली रिवीजन அவ்யக்த முरली रिवीजन 1969 से। ज्ञान के रतन या और स्नेह के मोती। अव्यक्त वाणी तारीख है அவ்யக்த முरली 1 फरवरी தேதி 1975। பிப்ரவரி 1ஆம் தேதி ईश्वर के साथ 75வது काम வருஷம். और लगन அதாவது की अग्नि கடவுளோட का अनुभव அன்பின் நெருப்பு जो அனுபவம் समीप செய்வது. होते हैं யாரெல்லாம் வந்து ரொம்ப वही समान बनते हैं। க்ளோஸா இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து जैसे साकार சமமாக रूप में இருக்கிறாங்க. समीप हो எந்த அளவுக்கு வந்து वैसे ही ஸ்தூல लगन விஷயத்துல लगाने में க்ளோஸா भी இருக்காங்களோ बाप அதே दादा के மாதிரியே அவங்களும் வந்து பாப்தாதாவோட तथागत निवासी இதயத்துல हैं। உட்கார்ந்துருக்காங்க. ரொம்ப ஆழமான அன்போட जैसे உட்கார்ந்துருக்காங்க. तन से समीप हो உடலாக நீங்க वैसे எவ்வளவு ही க்ளோஸா मन இருக்கீங்களோ से அதே भी மாதிரி समीप மனதாலையும் हो। நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்கணும். जैसे யாரெல்லாம் विदेश में வெளிநாட்டுல रहने இருக்காங்களோ वाले அவங்க வந்து தூரமாக तन से இருக்கிறாங்க. दूर ஆனாலும் होके அவங்க भी தொடர்ந்து வந்து மனதால मन ரொம்ப से வந்து பாபா सदैव கிட்ட ரொம்ப समीप हैं। தொடர்ந்து பாபாவோட बाप दादा துணையிலே के அவங்க सदैव இருக்கிறாங்க. साथी ही हैं। அதாவது अर्थात அவங்க தொடர்ந்து பாப்தாதா हर வந்து அவங்களோட समय साथी துணையாக बनकर வச்சு साथ கொண்டாங்க. का மற்றும் அவங்கள வந்து अनुभव ஒரு ஒரு करते हैं। நிமிஷமும் துணையாக நம்ம நினைச்சு கொண்டே वैसे இருக்கிறாங்க सदैव மனதுல. அதே साक्षी மாதிரி बनने का நீங்களும் व தொடர்ந்து साथ அந்த निभाने का விடுபட்ட अनुभव நிலையில करते இருந்து हो। காட்சியாளராக பார்த்து மற்றும் எல்லா जैसे உறவையும் बंधन நம்மளால में வந்து रहने பூர்த்தி वाली செய்ய முடிகிறதா? गोपिकाएं हर श्वास हर संकल्प கோபிஸ் வந்து ஒரு ஒரு बाबा बाबा பந்தத்தையும் की வந்து அவங்க धुन में தொடர்ந்து ही பாபாவோட खोए रहते நினைவிலே हैं। வந்து இருப்பாங்க. பாபா பாபான்னே சொல்லி கொண்டே जैसे இருப்பாங்க. ஒரு बाहर ஒரு அவங்க वालों மூச்சு को விடும் போது मिलन की ஒரு ஒரு तड़प रहती எண்ணங்கள்லயும் है அவங்க வந்து பாபா பாபா ऐसे பாபா ही हर சொல்லிட்டே समय याद இருப்பாங்க. की तड़प में रहते हो அதே மாதிரி या தொடர்ந்து साधारण பாபாவோட நினைவிலே जिंदगी ஒரு में ஒரு रहते हो। நிமிஷமும் பாபாவோட நினைவிலே இருக்க முடியுதா? हम तो हैं இல்லன்னா ही வந்து बाबा के, சாதாரண விஷயத்துல हम நம்ம तो है ही போயிடலாம். समीप, நம்ம வந்து நம்ம हम तो है எண்ணங்கள்ல ही வந்து समर्पण தொடர்ந்து நம்ம வந்து और நான் हमारा வந்து तो பாபாக்கு एक தான் ही बाबा है। பாபா ஒரே ஒருத்தர் தான். सिर्फ इन பாபாக்கு நான் संकल्प சொந்தமானவனா ही நான் से செக் तो பண்ணி பார்த்துட்டே संतुष्ट இருக்கணும். नहीं हो गए எல்லா हो। எண்ணங்களும் வந்து நான் பாபா கிட்ட अपनी சரண்டர் பண்ணிட்டு लगन எனக்கு में ஒரே ஒரு பாபா अग्नि அப்படிங்கிற की ஒரு महसूसता எண்ணத்துல आती है। இருக்கிறோமா? இந்த மாதிரி அனுபவம் जिस செய்யும் போது लगन की பாபாவோட अग्नि में அன்புல स्वयं के அதாவது நம்ம पास्ट के அனுபவம் செய்ய முடியுது. இந்த மாதிரி संस्कार और ஆழமான स्वभाव பாபாவோட அன்போட और நெருப்புல अन्य நம்ம வந்து आत्माओं के நம்மளோட பழைய दुखदाई சமஸ்காரங்கள் संस्कार பழைய பழக்க व விஷயத்தை स्वभाव எல்லாமே को வந்து நம்ம भस्म कर அங்க सको। எரிக்க முடியுதா? நம்மளோட ज्ञान द्वारा சமஸ்காரங்கள் अथवा அப்புறம் स्नेह व நம்மளோட संपर्क द्वारा எல்லாமே வந்து அன்பே संस्कार அதாவது परिवर्तित करते तो அன்பு हो அன்பு நம்ம வந்து இருக்க लेकिन முடிகிறதா? उसमें समय लगता है। मिटा हुआ ஞானத்து மூலியமாக உங்களோட பழைய संस्कार फिर சமஸ்காரத்தை भी மாத்திக் கொண்டு இருங்கள். कब ஆனா प्रत्यक्ष हो அதுக்கு जाता நேரம் है। ஆகும். ஆனா ஞானம் लेकिन நமக்கு இருக்குது. अब ஞானத்துக்கு समय ஏத்தவாறு நம்மளோட लगन की சமஸ்காரத்தை மாத்த अग्नि முடியும். में ஆனா அது டைம் ஆகும். भस्म करने का है। ஆனா கடவுளோட அன்புல सो फिर இருக்கும்போது उस அந்த ஆழ संस्कार அன்புல का இருக்கும்போது नामो நம்ம निशान சமஸ்காரம் भी வந்து न रहे। கண்டிப்பாக ஈஸியாக நம்ம அகற்ற इस முடியும். मुक्ति की युक्ति இதுதான் कौन வந்து सी है? முக்தி தாம் அப்படிங்கிற அந்த अर्थात வழிமுறையாக इस लगन இருக்குது. की अग्नि को பாபாவோட पैदा இந்த करने ஆழமான की அன்பின் युक्ति அக்னியில வந்து तो நம்மளால तिली நம்ம அந்த कौन सी है? உருவாக்கப்பட்டு மற்றும் நம்மளோட துணை तिली से சமஸ்காரத்தை நம்ம आग எரிக்க வேண்டும். जलाते हो ना, तो इस अग्नि को प्रज्वलित ஒரு करने की திடமான कौन सी எண்ணங்கள் நீங்க तिली है? வைக்கணும். एक அப்பதான் शब्द கண்டிப்பா இத कौन பண்ண सा है? முடியும். दृढ़ संकल्प। திடமான எண்ணம் வைக்க வேண்டும். अच्छा, आगे की ஓம் मुरली சாந்தி. कल सुनेंगे। ओम ஓம் शांति। சாந்தி.